தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விபச்சார புரோக்கர் வேலை பார்க்கும் பெண் டான்ஸ் மாஸ்டர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விபச்சார புரோக்கர் வேலை பார்க்கும் பெண் டான்ஸ் மாஸ்டர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். திரையுலகில் பொதுவாக விபச்சாரம் களைகட்டி பறக்கிறது, கொடிகட்டி பறக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் திரையுலகமே அந்த தொழிலில் மூழ்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்டார் நைட் என்ற பெயரில் வெளிநாட்டு நிகழ்ச்சிகளுக்கு திரைப்பட துணை நடிகைகள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கு இந்த விபச்சார தொழில் கொடிகட்டி பறக்கிறது. அதேபோன்று சென்னையிலும் இந்த தொழில் கொடிகட்டி பறக்கிறது. இந்த விபச்சார புரோக்கர் வேலைகளில் பல மார்க்கெட் இழந்த நடிகைகள் உள்ளனர். இவற்றில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு பெண் டான்ஸ் மாஸ்டர் இந்த தொழிலில் கொடிகட்டி பறக்கிறார். அவர் ஒரு பெண் டான்ஸ் மாஸ்டர். அவர் இந்த விபச்சார புரோக்கர் வேலையில் இறங்கியுள்ளார். இது கலாச்சார சீரழிவை காட்டுகிறது. தமிழ் திரையுலகம் எங்கே செல்கிறது என்று நாம் வருத்தப்படுகின்ற நிலையில் உள்ளது. அந்த பெண் டான்ஸ் மாஸ்டர் இதை தொழிலாக கொண்டுள்ளார். தற்பொழுது அவருக்கு பட வாய்ப்புகள் கிடையாது, மார்க்கெட் கிடையாது. ஆகையால் இந்த தொழிலில் அவர் மும்முரமாக இறங்கியுள்ளார். ஆனால் சென்னை மாநகர காவல்துறை இந்த சென்னையில் நடக்கின்ற இந்த அவலங்களை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. சென்னையிலே சில முன்னணி நடிகைகள் தங்களுடைய பங்களாக்களை விபச்சார தொழிலுக்காக வாடகைக்கு விடுகின்றனர். பாலியல் படப்பிடிப்புக்காக வாடகைக்கு விடுகின்றனர். சில முன்னணி நடிகைகள் தங்கள் வீடுகளிலே கூட இந்த விபச்சார தொழிலை நடத்துகின்றனர். ஆனால் சென்னை மாநகர காவல்துறை இதை கண்டுகொண்டதாக தெரியவில்லை. தமிழ் திரையுலகின் ஒரு பெண் டான்ஸ் மாஸ்டர் இந்த தொழிலில் தீவிரமாக உள்ளார். இது தமிழ் கலாச்சாரத்தின் சீரழிவை காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும்.